இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை மத்திய அரசு கொண்டு வந்தால் உலக அளவில் இந்தியா புறக்கணிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்திய அரசே கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் நாராயணசாமி, இலங்கை அதிபர் ராஜபக்சே போர்க்குற்றவாளி என்று இந்தியா தீர்மானம் கொண்டு வந்தால் அதை 42 நாடுகள் எதிர்த்து ஓட்டளிக்கும் என்றும் அப்போது உலக அளவில் இந்தியா புறக்கணிக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்தார். இலங்கை அதிபரை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும், நீங்க ஒரு தீர்மானம் கொண்டாடுங்க. அந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பு வைக்கிறீங்க. அப்ப ஒரே ஒரு நாடு தான் நிக்கும், இந்தியா தான் நிக்கும். 42 நாடு நம்ம எடுத்து ஓட்டு போடும். அப்ப இந்தியாவுடைய நிலைமை என்ன? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 42 நாடுகள் நம்ம எதிர்த்து ஓட்டு போட்டா உலக அரங்கில் இந்தியா புறக்கணிக்கப்பட்டுவிடும். புதுச்சேரியில் மாணவர்கள் என்ற போர்வையில் ரவுடிகளை ஏவிவிட்டு முதல்வர் ரங்கசாமி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் நாராயணசாமி புகார் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது நாராயணசாமி அலுவலகம் கல்வீசி தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.